நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தாவேகா இரண்டாவது மாநில மாநாடு கடந்த 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் தொடக்கத்தில் ஏராளமான தொண்டர்கள் மத்தியில் விஜய் ராம்ப் வாக் சென்றார். அந்த நேரத்தில் தடுப்புகளையும் மீறி சில ராம்ப் வாக் மேடையில் ஏறியதால் அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். அப்போது விஜயின் பவுன்சர்கள் தாவேகா தொண்டர் ஒருவரை அங்கிருந்து தூக்கி வீசினார். இந்த வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே விஜய் பவுன்சர்கள் தூக்கி வீசியதில் தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் அவரது தாயாருடன் வந்து காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தன்னைத்தான் விஜய் பவுன்சர்கள் கீழே தள்ளிவிட்டதாக விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜய், நான் தாவேகா மாநாட்டில் விஜயுடன் செல்ஃபி எடுப்பதற்காக ராம்ப் வாக் மேடையில் ஏறினேன். இதை பார்த்த ஒரு பவுன்சர் என்னை வேகமாக கீழே தள்ளிவிட்டார். ஆனால் நான் சுதாரித்துக் கொண்டு அருகில் இருந்த தடுப்பு கம்பியை பிடித்து விட்டேன். இதை பார்த்த விஜய் பவுன்சர்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என திட்டினார். அதையடுத்து அந்த பவுன்சர் உடனடியாக என்னிடம் மன்னிப்பு கேட்டார். இதுதான் அங்கு நடந்தது. இதற்கான ஆதாரங்களும் என்னிடம் உள்ளன. எனவே பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த ஒருவர் பொய்யான புகார் கொடுத்துள்ளார். இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என கூறினார். மேலும் இது குறித்து பேசிய தாவேகா பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார், சரத்குமார் என்ற இளைஞர் கொடுத்த புகார் உண்மையானதல்ல. இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களை பார்த்தால் கீழே தள்ளிவிடப்பட்டவர் சரத்குமார் இல்லை என்பது தெளிவாக தெரியும். சரத்குமார் யாருடைய தூண்டுதலின் பேரில் இது போன்ற புகாரை கொடுத்துள்ளார் என்பது தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.